ஸோ நாம் தமிழர் கட்சி, அப்புறம் இலங்கை தமிழர்கள் இது எல்லாத்தையுமே கனெக்ட் ஆகுறது எம்ஜிஆர் மட்டும் கிடையாது. ஈவேரா ராமசாமி அவர்களும் கனெக்ட் ஆகுறாரு. ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். எம்ஜிஆர் வந்து சாக போற டைம்ல கூட 40,00,000 வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அதாவது 1 வீக் முன்னாடி வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் இறந்த பிறகு இலங்கையிலேயே சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான தலைவர் இறந்து விட்டாருன்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்களே அறிவிச்சிருந்திருக்காரு. ஸோ முக்கியமான ஒரு தலைவர்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ணன் சொல்லி பர்சனலாவே கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எம்ஜிஆர் அவர்களை அண்ணன்னே குறிப்பிட்டிருக்காரு. திருமண வாழ்க்கையை பார்க்கலாம். ஸோ பர்சனல் லைஃப் பார்க்கணும்ல. ஸோ பர்சனல் லைஃப் சிமிலரா கனெக்ட் ஆயிருக்கு, அதையும் பார்க்கணும்ல. முதல் திருமணம் வந்து நடந்திருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு. குழந்தை இல்லை. அதாவது குழந்தை பிறந்தோடனே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மனைவிகளும் உடல்நலம் குன்றி இறந்துட்டாங்க. 2வது திருமணம். ஸோ இந்த 2வது திருமணத்திலையுமே குழந்தை இல்லை. பின்னர் அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்க. 2வது திருமணம் ஃபெயிலியர், குழந்தை இல்லை. ஸோ 3வது திருமணம் நடக்குது. இங்கேதான் மேட்ரு. உங்க பேரை நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி. 3வது குழந்தை, இவங்களுக்கும் குழந்தை இல்லை. ஸோ ரைட்ரா, வளர்ப்பு குழந்தைய வளர்க்குறாங்க. அதாவது உங்க ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைய எடுத்து வளர்ப்பு மகளா, வளர்ப்பு குழந்தைகளா வளர்க்குறாங்க. 4-5 குழந்தைகள் வளர்க்குறாங்க. ஓகே. ஈவேர ராமசாமி அவர்களுக்கு வந்து 19வது வயதுல கல்யாணம் ஆகுது. அவங்களுடைய மனைவியார் இருக்காங்கல்ல, அவங்க பேரு நாகம்மையார். நோட் பண்ணிக்கோங்க. அங்க சொன்ன கடைசி வார்த்தை அதோட இந்த நாகம்மையாரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. 13 வயசு அவங்களுக்கு. இவருக்கு 19 வயசு, அவங்களுக்கு 13 வயசு. அண்டர்லைன். ஓகே. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல. ஸோ தத்தெடுக்கிறாங்க. கூட இருக்க ஃபேமிலியில இருக்கவங்க தத்தெடுத்து வளர்க்க பார்க்குறாங்க. இங்கேயும் தத்தெடுக்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அண்ணாதுரை அவர்கள் பார்க்கலாம். ஏன்னா அண்ணாதுரை அவர்கள் பார்த்தானே ஆகணும். ஏன்னா எம்ஜிஆர் அவருடைய முன்னோடியே அண்ணாதுரை அவர்கள் தானே. ஸோ அவர்களை பார்க்கும்போது அவரும் செப்டம்பர் 15 பர்த்டே. ஸோ அவங்க இறந்தது டெத் டே வந்து பிப்ரவரி 3. ஓகே. இப்போ செப்டம்பரோட கனெக்ட் ஆகுது அவங்களோட. ஓகே. அரசியல் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நோண்டி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கும் குழந்தை இல்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நோட் பண்ணி பாருங்க. இவங்களுடைய துணைவி யாரை கவனிச்சிங்க அப்படின்னா ராணி. எம்ஜிஆரோட 3வது மனைவி பேரையும், அது நம்மளுடைய ஈவேரா அவர்களுடைய முதல் மனைவி பேரையும், அண்ணாதுரையோட மனைவி பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ண சொன்னது காரணம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அண்ணாதுரை அவர்களுமே தன் குழந்தையை தத்தெடுத்து அவர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. இங்கேயும் தத்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த 3 தலைமை நம்ம சொன்னோம்ல, இந்த 3 தலைமை இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஓகே. இப்போ எம்ஜிஆர் அவர்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்ல. அண்ணாதுரை அவர்களை பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களே பார்த்தே ஆகணும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தலைமை, அதாவது அவருடைய அண்ணன், அவருடைய வழிகாட்டி எல்லாமே சொல்லி ஆரம்பிச்சது யாருன்னா அண்ணாதுரை அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அண்ணாதுரை அவர்கள் வந்து கட்சியை பேரை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஏடிஎம்கேன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா அண்ணாவை வழிகாட்டியை எடுத்து தான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா. 1972 ஆரம்பிக்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க இதை. இப்போ ஏன் அதை நோட் பண்ண சொன்னேன் அப்படின்னா இவருடைய வழிகாட்டி யாரு அப்படின்னா அண்ணாதுரை. ஓகேவா. இந்த அண்ணாதுரையோட வழிகாட்டி ஒரு கனெக்ஷன் யாருன்னா இப்போ ஈவேரா ராமசாமி அவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஈவேரா ராமசாமி அவர்கள் குரூப்ல இருந்து தான் விலகி வந்தார் அண்ணாதுரை.